இந்த வீடியோவில் நம்ம பல்லவர்கள் பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். பல்லவர்கள் பற்றின அவர்களோட படைபலம் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், குதிரைப்படை மற்றும் யானைப்படை. பல்லவர்கள் அவர்களோட குதிரைப்படையும் யானைப்படையும் பயன்படுத்துவதில் ரொம்ப புகழ்பெற்றவர்களாக இருந்திருக்காங்க. யுத்த யானைகள் போரில் மட்டுமல்லாமல் அதிகாரத்தின் ஒரு அடையாளமாகவும் விளங்கிட்டு இருந்துச்சான். அந்த அளவுக்கு யானைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பல்லவர்கள். அடுத்து, கோட்டைகள் மற்றும் இராணுவ காட்சியகம். அதில் பார்த்தா பல்லவர்களோட தலைநகர் காஞ்சிபுரம். அங்கே வலுவான கோட்டை சுவர்களால் பாதுகாக்கப்பட்டதாம். சாளுக்கியர்கள் மற்றும் ராஷ்டிரகூட்டர்களின் போர் அச்சுறுத்தலிலிருந்து தங்களை காத்து கொள்ள முக்கியமான இடங்களில் கோட்டைகளை கட்டுனாங்களாம். நெக்ஸ்ட், கடற்படையோட திறன் என்னென்னு பார்க்கலாம். பல்லவர்கள் நிலப்படை சாலையில் சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க. அதாவது நிலத்தில் ரொம்ப சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க. அவர்களோட கடற்படையும் வச்சிருந்திருக்காங்க. இது இலங்கை மற்றும் தெற்காசிய நாடுகளுடன் வணிகம் மற்றும் போர் நடத்துவதற்காக அவங்களுக்கு உதவி இருக்கு. ஸோ அவங்க நிலத்தில் ரொம்ப பலசாலியாக இருந்திருக்காங்க. கடற்படையிலும் சலிச்சவங்களா இல்லை. அவங்க வணிகமும் செஞ்சுருக்காங்க, போரும் செஞ்சுருக்காங்க கடற்படையை வச்சு. நெக்ஸ்ட்டு, தந்திர சூழ்ச்சி. பல்லவர்கள் தங்கள் படையில் புதிய யுக்தியெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப தந்திரமாக எதிரிகளை தாக்குவாங்களாம். பல்லவர்களோட படை முறைமைகள் அவர்களின் ஆட்சி காலத்தில் முன்னோடி முறையாக இருந்தன. அவங்களோட படையோட முறையே ரொம்ப நேர்த்தியாக இருந்திருக்கு. அவங்க போர்க்களத்தில் என்னென்ன கலைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பல்லவர்களின் படைபலமானது மட்டுமல்லாமல் யுத்த கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாம். படையில் மட்டும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரிலாம் கிடையாது. யுத்த கலைகள்லையும் நிறைய அவங்க தேர்ச்சி பெற்று இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு, அஸ்திர சஸ்திரங்கள், அதாவது ஆயுதங்கள். அஸ்திர சஸ்திரங்கள் அப்படின்னா ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆயுதங்களை ஏந்தி அதை சிறப்பான முறையில் பயன்படுத்தி எதிரிய நாட்டவர்களை தாக்குதல் செய்யறதுக்கும் அவர்களை வீழ்த்துறதுக்கும் ரொம்ப நேர்த்திய ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க பல்லவர்கள். நெக்ஸ்ட், போர் வீரர்கள் மற்றும் குல சின்னங்கள். அதில் பார்த்தா பல்லவர்கள் சிறந்த போர் வீரர்களை கொண்டிருந்தார்களாம். எல்லா நாட்டவர்களுக்கும் சிறந்த போர் வீரர்கள் இருந்திருக்காங்க தான். அதே மாதிரி பல்லவர்களும் ஒரு சிறந்த போர் வீரர்களை கொண்டு இருந்திருக்காங்க. அவர்கள் தங்களது வீரர்களுக்கு மட்டும் புகழ் பெற்றவர் கிடையாது, பல்வேறு சின்னங்களையும் வழங்கினர். வீரர்களின் துணிச்சல் மற்றும் போர்களில் அவர்கள் காட்டிய தைரியம் பல்லவ வீரமாற்று அப்படின்னு அதை சொல்றாங்க. அந்த தைரியத்தையும் அந்த அவங்களோட அந்த ஸ்ட்ரென்த்தை பல்லவ வீரமாற்று அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், பாதுகாப்பா வச்சிருக்கிற அந்த கோட்டைகள் எப்படி இருக்கு, அதை தூர்க்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவர்களின் கோட்டைகள் குறிப்பான உயரத்துக்கு இருக்குமா, ரொம்ப உயரத்துல அந்த மாதிரி தான் இருக்குமா. எதிரிகளின் தாக்குதலை தடுக்க அது திட்டமிட்டபடி இருக்குமா அந்த கோட்டைகள்லாம். உதாரணமாக, மகேந்திரமலை மற்றும் திருப்பரங்குன்றம் போன்ற இடங்கள் நன்கு அமைக்கப்பட்ட பாதுகாப்பு நிலையமாக இருந்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் மேடான பகுதியில் இருந்திருக்கு இந்த 3 பகுதிகளும். ஸோ இந்த மாதிரி பல்லவர்களோட படைபலம், அவர்களோட புகழ் அப்படிங்கிறது ரொம்ப 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 நீட்டிச்சு இருக்கு. எந்த நாட்டவரை எடுத்துக்கிட்டாலும்
அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பைமோட். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு க்ளாசரி ஷாப்பிங் ஆப். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஷாப்பிங் செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் க்ளாசரிஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக வாங்கிக்கலாம். அண்ட் நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆப்பை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.